கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம கக்காஷி சென்சேவை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கக்காஷியை ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஷார்ட்ஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கக்காஷி வந்து எவ்வளவு பெரிய தரமான ஒரு நிஞ்சா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒன்னு நோட் பண்ணிருந்தீங்கன்னா கக்காஷி வந்து எந்த ஒரு பேட்டிலுமே தன்னோட பேரை சொல்லியிருக்க மாட்டாரு. அவரை எழுத்து நிக்கிறது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி அந்த ஒரு பேட்டில கக்காஷி வந்து தன்னை எழுத்து நிக்கிற எதிரி வாயாலே தன்னோட பேர் என்ன அப்படிங்கறத சொல்ல வச்சிருவாரு. சில எதிரிங்கெல்லாம் அவர்கிட்ட இருக்க ஷரிங்கான் அண்ட் சிடோரி இருக்கு இல்லையா, அதை வச்சு இவர் வந்து காப்பி நிஞ்சா கக்காஷி அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் ஜாபுசாவுல ஆரம்பிச்சு பெயின் அண்ட் மாத்ரா இவங்க எல்லாரும் வரைக்குமே தன்னுடைய பேரை அவங்க வாயாலே சொல்ல வச்சிருப்பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் யாருன்னு அந்த லீஃப் வில்லேஜுக்கு மட்டும் தெரியாம அங்க இருக்க ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்ட்லயும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னை எழுத்து நிக்கிறது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி கண்ணுல ஒரு துளி பயம் கூட இல்லாம எதிர்க்கிற ஒரே ஷினோபி வந்து கக்காஷி மட்டும் தான். அது போக சின்ன வயசுல ஆன்புல சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஷினோபியும் கக்காஷி தான். சரி ஓகே, கக்காஷியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.